நன்றி ஸ்டார்டா உடைய ப்ரொடியூசர்ஸ் நரேஷ் அண்ட் ஹிஸ் டீம். அப்புறம் நன்றி த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார். ஸோ கான்ட்ரவர்சிக்கே பிறந்தவர். இது படமான் வேற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாரு. எல்லாரும் அடிக்கிறாங்க, படம் பண்றீங்களாமே தெரில சார், சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில, அது கேட்டு சொல்றேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டா இருந்தோம். பட் ஒரு கிரியேட்டிவ் டீம் என்னன்னா, நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். எப்பவுமே புது நியூ கம்மர்ஸ், புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸராக ஒர்க் பண்ணேன். என் கூட ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிமாறனா இருக்கட்டும், அட்லியா இருக்கட்டும், ஏஎல் விஜயா இருக்கட்டும், சோ மெனி பீப்புள். ஸோ எனக்கு அந்த நியூ கம்மர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 23 படம் இது வரைக்கும் நடிச்சு வெளில வந்திருக்கு. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 17 ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ சிங்கர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறேன். அதனால் நம்ம என்டாஸ் பண்ணும்போது என்ன என்டாஸ் பண்ணலாம்? கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன், கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க, பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பண்ணலாம். இப்போ ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்க்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணணுமா, டிரெக்டர்ஸை பார்க்கணுமா, ஏடிஸை பார்க்கணுமா, எந்த ஆஃபீஸ் போகணும், அது இன்றைக்குமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. லிரிக் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே கேட்பாங்க எங்கே வந்து பார்க்கணும் சார், நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு ஆன்சராக நமக்கு வந்து இந்த ஆப் அமையிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து கியூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ்லேருந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்ட் தென் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ். ஐம் ரியலி ஹாப்பி. இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. பொதுவாக நியூ டேலண்ட் வந்து நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். சினிமாங்கிறது பல பேரோட கனவாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷாக்கிங்கான விஷயம், லக்கிலி அதில் சொல்லப்போனால் ஒரு பிலோ 30 நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இங்கே ஜிவி சார் தவிர்த்து வேறு யாரும் பெருசாக கிடையாது. அந்த ரோலை கேரி பண்ணுறதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோடு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான வே இருக்கிறது இல்லை. யாரை அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது. அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்படுறாரு, ஒரு டைரக்டர் ஆசைப்படுறாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்கே கிடைக்கிறது இல்லை. ப்ராப்பரான அளவில் அதுக்கான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதில்ல. லக்கிலி நம்ம ஜிவி சார் வந்து ஜாலியாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பார், இந்த பக்கம் வரிசையாக படம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டோட நீடு ஜிவி சார் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும். விரல் விட்டுன்றது கூட இல்லை. அப்போது ஒரு பெரிய கேப் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் நியூ ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனாக இந்த ஸ்டார்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் உள்ளே வரட்டும். நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஒருத்தர் உள்ளே வர முடியும், ப்ரொடியூசராக டிரெக்டராக ஒருத்தவங்க உள்ளே இருக்க முடியும். அவங்க அதுலேருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட்டை எடுத்துக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷனலாக அதிலே வந்து ஒர்க் ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்ன மாதிரின்னா ஒரு அந்த ப்ராப்பர் ஸ்கில்டு பர்சனை அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது.
பர்டிகுலராக இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு வந்து நியூ டேலண்ட்டுக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கோ அதை விட அதிகமாக இண்டஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்க போகுது. தேங்க்ஸ் அபிஷேக் பிரதர். ஒரு ஒரு ஒன்மேன் ஷோ. இவர் ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா இவரோட ஃபேன் பாய் ஆகிடுவேன் நான். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சார் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அப்போ நான் சொன்னேன், சினிமா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடாலஜிலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து சில ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நீடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் டேலண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க. பட் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு சரியான கோஆர்டினேஷனோ இங்கே ரொம்ப நாளாக இல்லை. தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க மூலமாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ரியல் டேலண்ட்ஸுக்கும் சரி, அந்த ரியல் டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ரியல் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுமா இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட் சார், அண்ட் ஐ விஷ் the platform supposed to be very big and to be benefit to everyone in the industry. Thank you. Good luck. I wanted to become an actor. I think it's been there since childhood. And then I did a lot of dancing. ஏதாவது ஒரு ஆக்சுவலி நான் வந்து பிறக்கும் போதே ரொம்ப டாக்கட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரசிவ். ஸோ பயங்கரமாக போய் சொல்லுவேன். அது தட் ஸோ தே மேட் மீ மை கிளாஸ் லீடர். ஸோ நான் வந்து கதை சொன்னேன்னா எல்லாருமே குவைட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் தேர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் கிவிங் மீ அட்டென்ஷன் அண்ட் தென் இட் பிகேம் டான்சிங். அண்ட் டான்சிங் eventually turned into acting. Luckily I had like right set of directors spotting me in the beginning, which is why Star has come. But it was a very very difficult time in the beginning, like because I come from a completely non-cinema background and I had zero idea where to go, what to do, how to crack it. So obviously it's been a long journey, but yeah, it started very very young. How did it start for you? I think it's exactly the same for me. It started off very 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 young. Firstல நம்ம வந்து சூப்பர்மேன் பேட்மேன்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து and the ambition started from there itself. But then after that, the most important thing is getting that opportunity. That's all that life really is. It's just about a series of opportunities and being at the right place at the right time. When I was starting off, we never had something like a star present. It was just sir, my name Sham, sir, as they close the door. But then try and find an opportunity and just make sure your pictures get in front of the right people. That's the agenda over here. So with Starda, and with social media going, I think everything's lining up perfectly. But yeah, to answer your question, it started off very very young. Okay, great. இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. இதுவாகவே வந்து இந்த முதல் வாட்டி சினிமா ஆசைலாம் ஓகே, பட் அந்த கோடம்பாக்கம் கேட்டை தாண்டி உள்ளே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் எப்போ எஃப்ஜி? எனக்கு இன்னும் பிரேக் கிடைச்சதானே தெரியல சார். அந்த டொயிங் எஃபெக்ட் போட்டு கேப்டன் மில்லரில் தனுஷ் சாரோட போட்டி போட்டு நடிச்சுட்டு ஷீஸ் கண்டினியூஸ்லி டூயிங் ஃபிலிம்ஸ். ஒன்று வெப் சீரிஸ் இல்லை படங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட வால்யூம் ஆஃப் ஒர்க் எனக்கு தெரியும். தன்னடக்கத்தெல்லாம் விட்டுட்டு பதில் அளிக்கவும் இல்லை. ஐ திங்க் break, and I have been to a lot of auditions. Most of it doesn't work. Very few work ஆன எல்லா படமுமே I have done it. ஆனால் I think என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில்லு கருப்பட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு டைமில் I was very young, just out of school. So I was like, okay, I have to become a heroine. I have to be a star. I want to be a superstar. I want to look pretty. Only my attention was only towards this. Suddenly படம் ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் something changed in me and I'm focusing on the wrong thing. I didn't have a way. In fact, becoming a star felt very irrelevant for me. என்ன பண்ண போறேன், எப்படி பண்ணணும் ஐடியாவே இல்லை. That's when I decided, okay, I want to become an actor. Let me focus on my skill set. Let me focus on my art. How to develop, learning a language, learning a sport, learning. So inga na 100% effort போட்டுட்டே இருந்தா naturally what has to come will come. So your focus should be on your art and naturally all of this will come. So to all the youngsters who want to come into the industry, I've also done that mistake. I'm chasing a light, but I don't know how to chase, where to chase, how to go. Rather,
you catch hold of what is under your control. That's what I did. சரி என் கையில என்ன இருக்கு, என் கையில என்ன கண்ட்ரோல் இருக்கு, I caught of it and it's going on. So all of this will come to you, but concentrate on your art. That's what I'd say. True, yeah. Concentrate on your art, concentrate on yourself. Yeah. I also was like you, only watch a lot of TV, and then everyone at home would say, hey, he makes a lot of jokes, he seems to be a little funny. So you end up being that kind of person. Then one thing leads to another, one opportunity leads to another opportunity. But yeah, the first time I sat in front of a camera, it was love at first sight, and then after there was no looking back. It was just, I have to be in front of the camera. The bigger the format, the better. அருண்ராஜ் காமராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பார்ட் ஆஃப் த பேனல், லிரிசிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், டிரெக்டர், அனைத்தும் ஐயா வருகை தந்ததுக்கு நன்றி. ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். கணா, நெஞ்சுக்கு நீதி லேபிளை தொடர்ந்து அடுத்த படைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அருண்ராஜா சார், வருவதற்கு முன்பாக கேட்ட கேள்விக்கு உங்களோட பதில் கேட்குறோம். இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட பிரேக் உங்களுக்கு சினிமா ஆசையாக இருக்குது, உள்ளே வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கான ரூட்டு தெரியல, முட்டி மோதுறோம், காவேரி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ஓகே. இந்த பிரேக் எப்படி அமைஞ்சிச்சு, அங்கேருந்து ஒரு தேடல் ஆரம்பிக்கிறதுல உங்களோட பிரேக் அதர் தேன் டிவி, இல்லை டிவிக்கு முன்பாக கூட சொல்லலாம். ஆக்டரானா ஃபிலிம் வந்து எனக்கு ஆக்சிடென்டல் தான் சொல்லணும். நான் அது வந்து ஒரு மாதிரி நம்ம டைரக்டர் கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சப்போ ஃபஸ்ட்டு படம் நான் நடித்தது வந்து ராஜாராணி, அதில் அட்லி ஃப்ரெண்டு. ஸோ நான் அதை எப்படி அது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பதிலாக எப்படி அதை சொல்ல முடியுன்றது எனக்கு தெரில. ஆடிஷன்ஸ் நான் பண்ணேன். அது டைரக்டருக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஓகே. பட் என்ன ஒரு அந்த ஆடிஷன் ஸ்டேஜுக்குள்ளே என்னோட அனுபவம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய ஆடிஷனாக நான் போக மாட்டேன். எதனால், காரணம் என்ன? சும்மா எனக்கு ஆடிஷன் ஆக்சுவலி அதில் பர்சனலி எனக்கு ஒரு பிளாக் இருக்குது. அதனால தான் நான் அந்த சைடு அதிகமாக சூஸ் பண்ணுறதில்ல, ஆக்டிங் சைடில். எனக்கு வந்து என்னென்னா, ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆடிட் பண்ணுறது எனக்கு பேசிக்காக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த கேரக்டர் எப்படி வேணால் இருக்கலாம், அது அந்த ஸ்பாட்டில் இந்த கேரக்டர் தான் பண்ணணுன்றத அதை பார்க்கும் போதே ஒரு ஃபீல் வரும்ல, அது வரணும். ஸோ எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், எல்லாருமே வந்து இதுக்கு ட்ரைனிங் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு கேமரா முன்னாடி பார்த்துட்டு அதை சினாரியோவை ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சு அதை எனாக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதில் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோடதும் ஒவ்வொரு மாதிரியான ஓன் ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல், அப்போ தான் அவங்க வெளில தெரிவாங்க. ஏன்னா நான் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நான்லாம் மிமிக்ரிலேருந்து தான் வந்தேங்கிறதுனால நிறையா நான் வந்து ஆக்டிங் சைடில் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு நினப்பேன், மிமிக் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். பட் இருந்தாலும் மரகத நாணயத்துலலாம் மிமிக் தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம கதைக்கு தேவைப்படும் போது பண்ணுறதும் என்ன சொல்கிறது, அது தேவையில்லாதப்போ அது பிஹேவியராக இருந்துட்டால் பெட்டர்னு எனக்கு தோணும். ஆடிஷன்ஸில் அது எப்படி வரும்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியாது, போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த பேனலில் வந்து நீங்கள் யூர் நாட் ஓன்லி அன் ஆக்டர், யூர் ஆல்சோ டிரெக்டர்ஸ். இந்த டேலண்ட் ஸ்பாட்டிங்கிறது இப்போ கனாக்கு நடந்த காஸ்டிங் கால் எனக்கு அந்த போஸ்டர் ஞாபகம் இருக்குது. அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்பொழுது ஒரு முறையும் வந்து உங்கள் படத்துக்கு தேவையான நடிகர்களை தேர்வு செய்கிற அந்த முறைன்னு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி போனோடனே உங்களுக்கு ஒரு தாட் வருதுல்ல. ஸோ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்மில் வாட் வி ட்ரைங் டு டூ இஸ் ட்ரை அண்ட் அக்யூமுலேட் ஆல் இந்த எல்லா டேலண்ட்டையும் எடுத்து ஒரே இடத்துல அப்படி முடிஞ்ச அளவுக்கு வச்சா அது வந்து டிரெக்டர்ஸ்க்கு டியூரிங் த டைம் ஆஃப் காஸ்டிங் ஹெல்ப் ஆகுமா? அது ஒரு வீடியோ, ஏன்னா நீங்கள் போடும்போதே போடுவீங்கல்ல, நோ டிக்டாக் வீடியோஸ், நோ அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராபப்ளி அது வந்து அதோட தரத்தை கம்மி பண்ணுறதுக்கான இது இல்லை. டிக்டாக் வீடியோஸ்னா என்ன வேணால் போடலான்னு இல்லை, பட் அதுலேயே நீங்கள் எவ்வளோ பேர் அதை பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டார்ஸ் ஆகிருக்காங்க. அது நம்ம வந்து ஒரு தன்னோட டேலண்ட்டை நான் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது தான் முக்கியம். எனக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நான் காமிக்கிறதுல நான் எந்த அளவுக்கு, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீமிங் போதும் அப்படின்னா அதில் எப்படி டேலண்ட் காட்ட முடியும்னு ஒன்று இருக்குது. எடிட் பண்ணி பண்ணணுன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஸ்கில், இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஸோ எவ்ரி ஹோம் வந்து தேர் இஸ் அ வீடியோகிராஃபர் அண்ட் எடிட்டர். ஸோ அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு இடத்துல எல்லாரையும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது நல்ல
ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஃபீல் இருக்கும். லவ்லி. ஏன்னா எனவே இப்போ டக்குன்னு நாளைக்கு ஷூட் இருக்கு, இந்த இலங்கை தமிழ் பேசுகிற ஒரு ஆள் சென்னையில் யாராவது இருக்காங்களா, டக்குன்னு ஒரு இமீடியசி இன்னும் தேவைப்படுதுல. சினிமா இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் டு ஹேவ் சேஞ்சஸ். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனோ ஒரு 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 ஸ்கோப்பை கிரியேட் பண்ணால் நல்லா இருக்குன்றது தான் யோசனையாக இருந்துச்சு. இப்போ இந்த பேசிக்காக ஒரு 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 இப்போ என்னென்னா இப்போ செகண்டரி ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ப்ரைமரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே அவங்களுக்கான ஸ்கோப்பில் செலக்ட் பண்ணப்பட்டுருவாங்க, அவங்களுக்கான எல்லாமே ஒரு 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 ஆர்கனைஸ்டாக இருந்துடும். செகண்டரி ஆர்டிஸ்ட் வந்து ஃபார் ஃபிலிம் மேக்கிங்க்குமே வந்து அது ரொம்ப முக்கியமாக. அதில் வந்து நிறையா குழுக்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு கதைக்கு வந்து ஜூனியர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 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 சிங்கிள் டைலாக் டைலாக் ரொம்ப பேசுகிறவங்க கூட ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அந்த சீனை இனாக்ட் பண்ணுறதுல அங்கே பக்கத்தில் நின்று யாராவது பார்க்கணுன்னா கூட அவங்க கரெக்டாக பார்க்கணும். அந்த பர்ஃபார்ம் பண்ணுறவரை பார்க்கணுமா, இல்லை கேமராவை பார்க்கணுமா, இல்லை யாரை பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்தளவுக்கு பின்னாடி நிற்கிறவங்களுக்குமே அந்த ஒரு நாலேஜ் சினிமாவோட டீட்டெயிலிங் தேவைப்படுது. ஸோ அந்த இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இந்த மொழி பேசுகிறவர் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கேட்டகரைஸ்டாக நமக்கு கிடைக்கும் போது இதில் இன்னமும் ஜூனியர்ஸுக்குமே ஒரு ஒரு இன்னும் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி கடைசி நாளில் பிரச்சனை ஆகிறது வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லேயோ நம்ம ஃபிக்ஸட் ஆர்டிஸ்ட்லேயோ ப்ராப்ளம் வராது, ஜூனியர்ஸில் தான் பெருசாக ப்ராப்ளம் வரும். அது வந்து நமக்கு கதை களத்துக்கு தேரும் அந்த அந்த மூடோட ஏற்ற மாதிரி ஜூனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. கதை களம் ஒன்றா இருக்கும். மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவேவாக ஃபீல் ஆகும். ஸோ அது என்னென்னா த ஸ்கார்சிட்டி நம்ம வி டூ ஹேவ் இன் அந்த ஜூனியர்ஸில் இருக்கிறதுல தான். ஸோ அது நல்லா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வந்து ஒரு இது கரெக்டாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். லவ்லி, நைஸ்லி புட். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த செக்ரிகேஷன், இந்த கேட்டகரி பைஃபர்கேஷன் இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கோம். 3 பேருக்குமே அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இந்த சினிமாவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, வந்தால் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு இதில் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஹோம் ஒர்க்குன்றது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாகவே பார்க்கப்படுது. அதை பற்றி யாரும் விரிவாக பேச யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கூச்சப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை நீங்கள் ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த சினிமா அப்படின்னு நம்ம சொன்னாலே இல்லை பிரதர் எனக்கு வரணும், பிரதர் எனக்கு ஆசை, பிரதர் எனக்கு அப்படியே ஐயோ பேஷன் பிரதர்னா, சரி அவன்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்டு, ஒரு கேமராக்கு எப்படி ஃபேவர் பார்க்கணும், ஒரு நோ ஷேடோ எப்படி கட் பண்ணணும், நீ எப்படி நடிக்க போகிற, எப்படி டைலாக் பேச போகிற, எப்படி எமோட் பண்ண போகிற இப்படின்னு கேள்விகள் கேட்கும்போது அவன் டக்குன்னு டென்ஷனாக வரான். ஸோ அந்த ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று அவனுக்கு அடிப்படையாகவே தேவைப்படுது, ஒரு அப்ஸ்கில் ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் லெவலில் நீங்கள் 3 பேருமே இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கு, அதை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான தேடல் கலந்த ஹோம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு? யூனோ இட் குட் பி அ ப்ராசஸ் ஆர் யா ப்ளீஸ் மிஸ்டர் ஷாம் யூ கேன் ஸ்டார்ட். ஏன்னா இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் நடிச்சிருக்கீங்க வித் சித்தார்த் அண்ட் நயன்தாரா, directed by a producer Mr. Sashikant. So tell me. I think everyone has a different process, a different approach to characters, different approach to how you play a character. I mean, everyone from Hollywood to Bollywood to even our own industry, everyone has a different process in how they've approached it. For me, the first rule I have as an actor, the first rule I learned very early on was try and find yourself, be comfortable with who you are first as a person. Learn to find your extremes. So I try and every day try and find my extremes, because that's all the character is that you can play. How far you can push yourself, how far you can push yourself in every single direction, emotionally, go down, be as happy as you can, so on and so forth. Try and find the limits that you can push yourself and be comfortable with being that. And then afterwards, it's based on whatever situation, character, so on and so forth, and then we just add from there. That's worked for me. இன்றைய பேனலோட மணிரத்னம் படம் இவர் தான். நிவேதிதா, few words on the same question. About process, no? ஆமா, இல்ல ரெலவெண்டா வச்சுக்கிறதுக்கு நீ பயங்கரமா ஹோம்வொர்க்லாம் பண்ணுவியா மாமா, டிஸ்டர்ப் பண்ணாத, என்னால வெளியே வர முடியாது, நான் மெத்தட் ஆக்டிங்ல இருக்கேன் அந்த மாதிரி ப்ளீஸ். அதான் with each film process is different. சில படங்களுக்கு you just have to be, சில படங்களுக்கு there's a lot of effort you need to put in. For instance, இப்போ ரீசெண்டா மில்லர் பண்ணும்போது I needed a lot of homework because I have not done action before, and of course I have not killed people before, and just the mindset அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த டைலெக்டோ, அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே. ஸோ I am somebody அந்த செட்டுக்கு போயிட்டு I imbibe energy from actors, from my environment, and
of course empathizing the character that I play. So each film has a different process, but on the whole relevant vechikaradu what I do is live my life. There's a life that I have apart from cinema, and that is very authentic. I try to live my life as much as I can. Anga எனக்கு அந்த உயிர் இருந்தால் தான் I'll be able to give my creative juice here. அங்கே வந்து எனக்கு ரெலவென்ஸே இல்லைன்னா என்னால் வெறும் ஆக்டிங் வச்சு என்னால் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் மை லைஃப், ஐ ரெஸ்பெக்ட் இட். மை லைஃப் இஸ் ஜஸ்ட் நாட் மூவி, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். பட் there's so much more that happens, so that is the only relevance. இந்த எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது. You evolve as a person every single day. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நான் மெனக்கெட்டு நான் எஃபர்ட் போட்டு சின்ன சின்னது கற்றுக்கிறது தான் வந்து இட் கம்ஸ் அவுட் இன் மை ஆர்ட். தெர் இஸ் நோ ஒன் பர்டிகுலர் வே. ஸோ யா, லிவ் யுவர் லைஃப் அண்ட் ஆல்சோ டூ யுவர் ஒர்க். நைஸ். ஐ திங்க் யூ ஹேவ் டு புட் இன் a lot of ஒரு ஃபிசிக்காலிட்டி தேவைப்பட்டுச்சு உங்கள் ரோலுக்கு. மில்லரில் ஐ மீன் அவுட்ஸ்கர்ட்ஸில் வெயிலில் வச்சு துவச்சிருக்காங்க உங்களை. I think everybody liked your performance. Great stuff. Thank you. Thanks. Thank you. நம்ம ரமேஷ் திலக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரவாயில்லண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ. சோஃபாவோட மர்ஜ் ஆயிரும் சட்டை. பரவாயில்ல, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். உங்க ப்ராசஸ் என்ன? இல்லை நான் கேட்குறேன். இரு, என்ன நீ திடீர்னு ஆங்கர் டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணிருக்க. சூப்பர். அது அருண்ராஜ் காமராஜ் எப்படின்னா திடீர்னு காவாலான்னு பாட்டு எழுதுவார். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் இருப்பார். டாப்னு பேர் வெப் சீரிஸ் முடிப்பார். ஜென்ரலாகவே அந்த அவர் வந்து ஒரு அண்டர் பிளே கிங். என்ன ப்ராசஸ் ஓடுது அப்படின்னு அந்த மீச தாடியை தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். தலைவா, அந்த ஹோம்ஒர்க் பற்றி ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஐ நோ யூ மல்டி ஃபேசடட், பட் இன் அ வே ஃபில்ம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன ட்ரிகர் தேவைப்படுது எப்போவுமே. கான்ஸ்டண்ட்டாக அவன் அப்படியே எனக்கே ரகுவரன் பேர் வச்ச மாதிரி. இல்லை, நான் ஹோம்ஒர்க் பற்றி சொல்லும்போது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்க எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு 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 வழி இருக்கும். அந்த வழி தான் அவங்கள வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த பிலீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த எஸ் இட் இஸ் மீ, இந்த கேரக்டர் வாட் எவர் கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, சும்மா நிற்கிறாங்கன்னா முதல்ல அந்த கேரக்டர்னு அவங்க பிலீவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ பிலீவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டருக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை இன்னும் ரொம்ப அதிகமாக உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி யோசிப்பான், அந்த கேரக்டர் என்ன எப்படி நடக்கும், இல்லை அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வாக்கிங் ஸ்டைல் இருக்கணுமா, அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கணுமா, இல்லை ஹவு த கேரக்டர் கம்யூனிகேட் டு அனதர் கேரக்டர், அது த்ரூ லாங்குவேஜா இல்லை பாடி லாங்குவேஜா. ஸோ இது எல்லாமே அவங்களோட இந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிற விதத்தில் தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக டயலாக்ஸோடு இருக்கும், சில நேரங்களில் வந்து அது நிறைய ஃபிசிக்கலாக அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தான் எனக்கு தோணுது. லவ்லி. பிஃபோர் ஐ கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குவிக் காம்ப்ளிமெண்ட். இவங்க 4 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ இந்த அடிப்படையை பாராட்டுவோம்ல, இவங்க ரொம்ப நல்ல டைப்புங்க, நான் பார்த்தோன்னே திட்டுற டைப்லையா வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல டைப்புன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 4 பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, இது ஜென்ரலி நைஸ் அபவுட் லைஃப். அவங்க 4 பேர்கிட்டயுமே நான் அதை எப்பவுமே பார்த்துருக்கேன். ஷாமனா வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பிக் பிரதராக இருந்திருக்காரு. ரமேஷ் நான் வந்து எப்படின்னா ஆர்ஜி காலத்துலேருந்தே, ஆனால் அந்த மங்காத்தா கதையை நம்ம பேசுகிறோம் இதில் லைட்டாக அதை சொல்லிடுங்க. அவர் ஆர்ஜி காலத்துலேருந்தே ரொம்ப, இவங்க 4 பேருமே வெரி ரிசெப்டிவ், வெரி ஸ்வீட், வெரி நைஸ். அவங்களுக்கு அந்த கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரிலாம் இல்லை. கேட்டால் என்னன்னு அவங்க பதில், நம்ம கேட்குற எல்லா டவுட்ஸ்க்குமே பதில் கொடுப்பாங்க. வேறு மாதிரியான ட்ராவல் வேறு தருணத்தில் இவங்களோட எனக்கு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் கனா ஸ்கிரிப்ட் வந்து அவர் எனக்கு கால் பண்ணுறாரு டேரக்டர், பார்த்தப்பறம் துப்புறதுக்கு போல இப்போ வந்து கொஞ்சம் கதை கேட்டு போயிடுறீங்களா அப்படின்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா ஐ வாஸ் நாட் மச் இன் டு த சிஸ்டம். 3-4 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், என்ன கூப்பிட்டு அவரோட அசோசியேட் வச்சு, அந்த அசோசியேட் இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு சூப்பர் படம் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு மொத்த கதையும் சொல்கிறார். நம்மள்ட்ட கேட்குறேன், தலை நீ சொல்லி எனக்கு சொல்ல வராது, அவன் சொல்லுவான் கேளுங்க. ஸோ மொத்த கனா கதையை நான் கேட்டுட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஈவன் பிஃபோர் தே வெண்ட் ஆன் ஃப்ளோர்ஸ். ஸோ ஐ திங்க் சினிமாவில் இந்த தேடலில் இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை, ஒரு பயங்கரமான டெஸ்பரேஷனில் இருப்பாங்க, தாம் பண்ணுறது தான் கரெக்டுன்னு. அது இல்லாமல் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனிதத்தை போதிச்சு, கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் வச்சுக்கிட்டு தன்னை செல்ஃப் அசஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்கு கூட சினிமாவில் வந்து ஒரு இலக்கா நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த ரமேஷனை வந்து இப்போ சமீபத்தில் குட் நைட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து இந்த லைட் ஹவுஸ் அப்படி ஓடி வருவார். அன்னிலேருந்தே ஒரு வெரி ஸ்ட்ராங் இமேஜ். அவர் நடிப்பெல்லாம் தாண்டி அவர் நீங்கள் ஒரு பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் தெரியும். ஸோ
ரமேஷ் அண்ணா, நம்ம இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் பற்றி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். குயிக்காக மோனோலாக் மாதிரி உங்களோட அந்த பிரேக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான அந்த காரணம், பிரேக்கு, ஒரு ஃபஸ்ட்டு ஃபேன்சியான ஒரு ஆடிஷன், இது மூணுத்தையும் அப்படி லீனியராக ஒரு பதிலாக கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்ஸில் போட்டுப்பேன். ப்ராசஸில் நம்பர் 1 வந்து இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது. அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அது சாரி.